UG TRB Maths. Vector Calculus QA. The value of double integral over S f dot n ds over the sphere x square plus y square plus z minus 1 the whole square equal to 1, where f vector equal to xi plus minus yj plus 2zk is equal to. கண்டுபிடிச்சிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? சரியா? இந்த மாதிரி இது நம்ம இந்த டைரெக்டாக கண்டுபிடிக்கிறத விட, அதாவது எஃப் டாட் டிஎன் டபுள் இன்டெக்ரல் போகிறத விட எது ஈஸியாக இருக்குன்னா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு தியரம் இருக்கும் இல்லையா, அதை அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே நான் சொன்னது தான், என்ன கேட்டிருக்காங்களோ யூஸ்வலாக அதை நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க மாட்டோம், ஏன்னா அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன சார் அப்படின்னா, பை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஆர் சிம்பிளி டைவர்ஜென்ஸ் தியரம். இந்த டபுள் இன்டெக்ரலை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், ட்ரிபிள் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி செய்யணும் இல்லையா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி மாறிடும் நமக்கு, ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி, இது இந்த வேல்யூ நான் அப்படியே எழுதுறேன், பை டைவர்ஜென்ஸ் தியரம். ஃபுல்லாக சொன்னால் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், பை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் திஸ் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரலாக மாறிடும், ஓவர் எஸ்ங்கிறது ஓவர் வி அப்படின்னு மாறிடும். இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், டெல் டாட் எஃப், அதே வெக்டார் எஃப் வெக்டார் இங்கே வந்துடும். கரெக்டாக? இப்போ இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சி அது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட வேல்யூ, ஏன்னா ரெண்டு ஈக்குவலுங்கிறதுனால. ஏன்னா நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். என்ன வருதுன்னு பாருங்க, டெல் டாட் எஃப் வெக்டார். இப்படி வரும்போது நம்ம யூஸ்வலாக டெல் டாட் எஃப் தனியாக கண்டுபிடிச்சிருவோம், டிவி. ஓகேவா? இங்கே எஃப் வெக்டார் இருக்கு. வாட் இஸ் டெல் டாட் எஃப் வெக்டார்? அந்த எஃப் வெக்டாரோட டெல்லுங்கிறது ஆக்சுவலாக நமக்கு என்ன அர்த்தம், டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐன்னு அர்த்தம் இல்லையா? அப்படியே வரிசையாக. அப்போ என்னன்னா அந்த ஐ காம்போனண்ட்டை, ஐ காம்போனன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ஜே காம்போனன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டெரிவேட்டிவ், கே காம்போனண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் பார்ஷியல் டெரிவேட்டிவ். நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா டெல்லோட மீனிங் இதானே, ஐ டோ பை டோ எக்ஸ் அல்லது டோ பை டோ எக்ஸ் ஐ அப்படின்னு வரும். இங்கே ஐ காம்போனன்ட் எக்ஸ் இருக்கும், அப்போ இந்த டோ பை டோ எக்ஸ் இந்த எக்ஸ் வரும். அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துங்க, டெல் யூ அல்லது டெல் பைங்கிறதோட அர்த்தம் வேற, இந்த டெல் டாட் எஃப்ங்கிறதோட அர்த்தம் வேற. இங்கே என்ன பண்ணுவோம்னா டெல் பையில் இந்த பைங்கிற ஃபங்க்ஷனையே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மொத்தத்தையும் பண்ணுவோம். இங்கே மொத்தமாக பண்ணக்கூடாது, காம்போனன்ட் வைஸ் பண்ணணும். சரியா? இது கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா மிஸ்டேக்கு வரக்கூடிய இடங்கள் இதெல்லாம், அதுக்காக தான் நான் அங்கங்கே சொல்கிறேன். சரி, ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி டேரெக்டாக போயிருங்க. அப்போ என்ன வரும்னா டோ பை டோ எக்ஸ், இந்த எக்ஸ் இங்கே போட்டுக்கிறோம், அப்புறம் மைனஸ் இந்த மைனஸ் தான் அல்லது ப்ளஸ்னே போட்டுக்கிறேன், ஜென்ரலாக ப்ளஸ் தான் வரும். டோ பை டோ ஒய், இங்கே ஜே காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் டோ பை டோ இஜெட், இங்கே கே காம்போனன்ட் 2z. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது முதல் 1 வந்துடும், இங்கே என்ன ஆகுனா -1 வரும், இங்கே வந்து 2 வரும். அப்போ 1 - 1 கேன்சல் ஆயிரும். அது சிம்பிளி அப்போ என்ன ஆயிரும், 2ன்னு ஆயிரும். இதில் அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இன்டெக்ரல் ஈக்குவல் டு இங்கே போகிற இன்டெக்ரல் வந்து இதோட இது முடிஞ்சு. அப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் டாட் எஃப்க்கு பதிலாக 2 போடுவோம், டிவி அப்படின்னு வரும். இந்த விங்கிறது என்ன அர்த்தம் இந்த இடத்துல, வால்யூம் ஆஃப், இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, ஸ்பியர். கரெக்டா? வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 பையாக இருக்குது, அது தெரிஞ்சால் போதும்.
ஆன்சர் என்ன வரும்? அப்போ 4/3 பைஆர் கியூப்பு. இதில் ரேடியஸ் எவ்வளவு? 1 வேற எதுவும் வருமா? சரி, இப்போ இங்கே 2ன்னு இருக்கு. இப்போ ரேடியஸ் எவ்வளோ வரும்? சப்போஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கு. இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் என்ன வரும்? கோளத்தின் ஆரம் √2 வருமா, வெறும் 2ன்னு வருமா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கே ஒன்றுங்கிறதுனால பிரச்சனை வராது. ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ்டேக் விட்டுருவோம். சரியா? அதாவது ஜென்ரல் ஃபார்மட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சென்டர் வந்து யூஸ்வலாக ஏபிசி அந்த மாதிரி கொடுப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சு பார்க்கணும். ஓகேவா? இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர் கிடையாது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அதனால் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ பிரச்சனை வராது நமக்கு. அப்புறம் வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா 4/3. ஆக்சுவலாக இந்த 2 வெளியில் போட்டோம் பார்த்தீங்களா? 2 வெளியில் போட்டால் ட்ரிபிள் இன்டகிரல் ஓவர் வி டிவின்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் திஸ் ஷேப். இந்த இடத்துல இந்த ஷேப்புங்கிறது ஸ்பியர், அதனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு வந்துடும். அப்போ 2 × 4/3 பைஆர் கியூப். யூஸ்வல் ஃபார்முலா பைஆர் கியூபு. இந்த இடத்துல ஆருக்கு பதில் 1 போடுவோம். ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும்? 8π/3ன்னு வருதா? ஆப்ஷன் சி. அவ்வளோதான். UGTRB Maths Online Coaching. Enroll at 883-803-7215.